Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான டேஸ்டான மூங் தால் சாட். காஷ்மீரில் இருக்கிற ஃபேமஸான தால் லேக் சுற்றி நிறைய சாட் கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் கிடைக்கிற ஒரு வகை சாட் தான் இந்த மூங் தால் சாட். உங்களோட ஃபேவரட் இந்த மூங் தால் சாட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முளைக்கட்டின பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி டேஸ்டான சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தோலோடு இருக்கிற முழு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பாசிப்பருப்பு நல்லா ஊறி போய் தண்ணி அளவு குறைஞ்சிருக்கும். அந்த தண்ணியை நம்ம வடிகட்ட தேவையில்ல, அப்படியே விட்டோன்னா ஈவினிங்குள்ளே முளைஞ்சிடும். இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். முதல் நாள் எந்த டைமுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சோமோ அதே டைமுக்கு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாசிப்பருப்பு இது மாதிரி நல்லா முளைஞ்சி வந்திருக்கும். இதை ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாட் செய்ய போகிறோம். அதனால் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் டவலில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இல்லாததுனால நான் டைரெக்டாக ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ண வானலில் 1/4 பகுதி மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும். ஏன்னா பாசிப்பருப்பு ஈரமாக இருக்கிறதுனால எண்ணெயில் சேர்த்த உடனே அது பொங்கி வரும். கொஞ்சம் கொஞ்சமாகவே பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது மாதிரி கலந்து விட்டோன்னா செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வறுபட்டதும் எடுத்துடலாம். எண்ணெயில் கொதியடங்கி பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் நம்புறாமல் நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். எண்ணெயில் கொதியடங்கி பாசிப்பருப்பு மேலே இது மாதிரி மிதந்து வரும்போது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது முளைக்கட்டின பாசிப்பருப்புன்றதுனால பாசிப்பருப்பு ஃப்ரை ஆகும்போது தோல் கொஞ்சம் வந்துடும். பாசிப்பருப்பு எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது தோலோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ப்ரவுட் சாட்டுக்கு தோலோடு இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரியே எல்லா பாசிப்பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு உப்பு காரம்லாம் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாட்டு சாலடுக்கெலாம் நார்மல் சால்ட்டை விட ராக் சால்ட் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நான் நார்மல் சால்ட் தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க உப்பு காரம் சாட் மசாலாலாம் ஸ்ப்ரவுட்ஸில் ஏறுறதுக்காக நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காம இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். 2 டேஸ்க்கு அப்புறம் சாட் செய்யலான்னு பார்த்தப்ப மீதி இவ்வளோ தான் இருந்தது. எல்லாத்தையும் சும்மாவே சாப்பிட்டாங்க. ஃப்ரை பண்ண இந்த மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்து சாட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சாட்டுக்கெலாம் தித்திப்பாக இருக்கிற பெங்களூர் தக்காளி நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இந்த வெங்காயம் தக்காளிக்கெலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஃப்ரை பண்ண ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி நிறைய இருந்தால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். இந்த வெங்காயம் தக்காளிக்கெலாம் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸில் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்க்கலைன்னா அது சாட்டே கிடையாது. அதனால் புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு காஷ்மீரோட ஃபேமஸ் தால் லேக் சாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது காஷ்மீரோட ஃபேமஸ் தால் லேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தால் லேக் சுற்றி இது மாதிரி குட்டி குட்டி சாட் கடைகள் அங்கே நிறைய இருக்கும். நம்ம சாட் கடைக்கு போய் எந்த சாட் சாப்பிட்லான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துடுவாங்க. ஏன்னா எல்லா சாட்டுக்குமே பேஸ் அதுதான். மூங் தால் சன்னா தால் இது மாதிரி நிறைய வெரைட்டியாக ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்ல கோல்டாக இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு இந்த சாட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
தால் லேக் போனீங்கன்னா இந்த சாட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்த்த இந்த காஷ்மீரோட ஃபேமஸ் தால் லேக் சாட்டும் காஷ்மீர் தால் லேக்கோட வியூவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.